ஓம் நம சிவாய. பாலும் தளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் பூதம் பேய் பிசாசு இதெல்லாம் அடக்கி தன்னோட கூட்டத்தில் வச்சுக்கிறவர் அப்படின்னு அவரோட பெருமையை சொல்லித்து, அப்படி அவர் வச்சுக்கலைன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக அவர் அப்படி கருணையோடு வச்சுருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் அடுத்த 539வது திருநாமம் சொல்கிறது ஓம் பஸ்மசயாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பஸ்மம் அப்படின்னா சாம்பல். என்ன சாம்பல்? அதுக்கு பேர் தான் விபூதிங்கிறோம். இந்த சாம்பல்ங்கிற விபூதி மேலே உறைபவர் அப்படின்னு இதோட பொருள். இவர் சாம்பல் பொடியை விபூதியை உடம்பில் பூசின்றிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாமம் சொல்றது அந்த விபூதியே சிவபெருமான் தான் அப்படிங்கிறாப்புல அது மேலே இவர் உறைபவர் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போகிறது அது. அப்படி சுடலை பொடியான சாம்பல் மேலே இவர் உறைபவர், விபூதி மேலே உறைபவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விபூதிக்கு ரொம்ப அழகான பேர் திருநீரு அப்படின்னு. ரொம்ப பேச்சு வழக்கில் 90 அப்படின்னு பாமர ஜனங்கள் கூட அதை போற்றி கொண்டாடுறாப்பில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த விபூதி மேலே இவர் ஏன் உரையிறார் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதர்வ உபனிஷத் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்குன்னர், அதில் சொல்லியிருக்கு வாசிஷ்ட புராணம், லிங்க புராணம் முதலான வேதத்திலேருந்து, சாஸ்திரங்கள்லேருந்து, புராணங்கள்லேருந்து, இதிகாசங்கள்லேருந்து இந்த விபூதியோட பெருமையை, இந்த திருநீற்றோட பெருமையை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தமிழ் மறையிலையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல விதத்தில் அதோட பெருமை. அதனால் என்ன அப்படின்னார், இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது? விபூதி பஸ்மம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, எல்லா பாபங்களையும் விரட்டி ஓட்டி விடுறதுனாலையும் ஆத்மாவை பிரகாசிக்க செய்கிறதுனாலையும் இந்த பஸ்மத்திற்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. பஸ்மம் அப்படின்னா சாம்பலாக்கிறதுனா எதை சாம்பலாக்கிறதுன்னார், நம்மளோட பாபங்கள் அத்தனையும் பஸ்மமாக்கிறது, சாம்பலாக்கிறது. ஆக்கிடுத்துன்னா நம்மள்கிட்ட பாபம் போயிடுத்துன்னா என்ன பண்ணுதுன்னார், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிஸ்வரூபமான ஆத்மாவை பிரகாசிக்கிறது. அதனால் ஆத்மாவை பிரகாசிக்க செய்கிறது, பாபத்தை பொசுக்கிறதுனாலேயே இதுக்கு பஸ்மம்னு பேர். இதுக்கு மேலே எல்லா நோய்களையும் போக்குறதுனால பஸ்மம் ரக்ஷையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரொம்பவே ஏதான உடம்பை படுத்துது, வியாதி வந்தது, இல்லை ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கூட நம்ம சாதாரணமாக என்ன அப்படின்னா, ஒரு ஆஸ்பத்திரியில் எந்த இடத்துக்கான போகணுமா, ஒரு ஊருக்கு போகணுமா, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னா உடனே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறா, உடனே விபூதி எடுத்து நெத்தியில் இட்டு விடுறா, ரட்சையா. ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார், கண்ணனுக்கு யசோத அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணாலான்னார், ஒருத்தரோட திருஷ்டியும் படாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விபூதியை இட்டு விட்டா அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார். அதை பூசி விட்டா அப்படின்னு. அதனால் இது நமக்கு இந்த திருஷ்டி தோஷங்கள் முதலான பலதையும் போக்குறது, ரக்ஷையாக இருக்குது. அதனால தான் அந்த பெரிய யாகம்லாம் முடிஞ்சு ஹோமெல்லாம் முடிஞ்சால் அந்த சாம்பலை என்ன பண்ணுவா, ரட்சை அப்படின்னு எடுத்து இட்டுக்கிறது. அதுவும் விபூதி தானே, அதுவும் சாம்பல் தானே. அதை எடுத்து இட்டுக்கிறதுக்கு காரணம் என்னென்ன, அது பெரிய பாதுகாப்பாக அரணாக இருக்குது. அந்த ஹரணான சிவனோட இந்த விபூதியானது எல்லாருக்கும் பாதுகாப்பு அரணாகவும் இருக்குது. அதனால தான் இந்த பஸ்மத்தை ரக்ஷையனும் சொல்ல வழக்கம் இருக்குது. அந்த பஸ்மத்தை என்றும் பூசி கொண்டிருப்பவனுக்கு ஞானம் விரைவில் வந்துருமா அப்படின்னு நமக்கு வேத சாஸ்திர புராணங்கள்லாம் சொல்கிறது. அதை எப்படி இட்டுக்கணும் அப்படிலாம் விதி சொல்லியிருக்கு. மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்தினால குழைச்சி அங்கங்கள்லாம் இட்டுக்கணும். அப்படி இட்டுக்கிறத இதை ஒரு விரதமாக சொல்லி பாசுபத விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாசுபத விரதம் அப்படின்னு இதை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன, அதோட பலன் என்ன சொல்லியிருக்கு, அதை பண்ணக்கூடிய அந்த ஜீவனை பந்தபாசங்கள்லேருந்து விடுவிக்கிறதுனாலேயே இதுக்கு பாசுபத விரதம் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லப்படுறது.
அதாவது அதோட பெருமை என்ன அப்படின்னா, இதுக்கு எப்படி இவ்வளோ பெருமை வந்தது அப்படின்னா, இது எதனால் பண்ணுறா அப்படின்னா, பசுஞ்சாணம், நாட்டு பசுவோட சாணத்தை எடுத்து அதை வரட்டியாக பண்ணி அதில் விரஜாஹோமம் அப்படின்னு மந்திரம், வேத மந்திரத்தை சொல்லி அக்னி அதில் இட்டு ஹோமம் பண்ணி அதனால் கருக்கப்பட்டு, பொதுவாகவே எந்த ஒரு சாமான நெருப்பில் போட்டாலும் அது கருப்பாகி கருகி கருப்பாகும். ஆனால் இந்த கருப்பாக இருக்கிற பசுஞ்சாணியை தூக்கி நெருப்பில் போட்டால் என்னென்ன வெள்ளவெளேன்னு விபூதி ஆயிடுது. விபூதினா வெள்ளவெளேன்னு இருக்கணும். ஸ்வேதபூதி திரிபுன்றேன அப்படின்னு சிவபெருமான் எப்படி இருக்கான்னு வெள்ளவெளேன்னு இருக்கிற அந்த திருநீரை திரிபுன்றம் அப்படின்னா அப்படி 3 பட்டையாக போட்டுன்னு இருக்கார். இதை வாரியார் சுவாமிகள் சொல்வர் ரொம்ப அழகாக. அதாவது தங்கத்தை விட தங்க பஸ்மத்துக்கு சக்தி அதிகம். தங்கத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி தான், மதிப்பு அதிகம். ஆனால் தங்கத்தை நம்ம என்ன பண்ண முடியும், உடம்புல போட்டுக்கலாம், எதானு பண்ணலாம், அலங்காரம் தான் பண்ணிக்கலாம். ஆனால் அதே இந்த தங்க பஸ்மத்தை பஸ்மமாக ஆக்கி கருக்கி நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடலாம். சாப்பிட்றதே என்னென்ன உடம்பு முழுக்கல தங்க மாதிரி மினுமினுக்கிறது, அதோட சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு ஏதோ மருத்துவ குணமெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, இதுதான் வாரியார் சொல்கிறார். அதனால் சாதாரண தங்கத்தை விட அதை பொசுக்கின தங்கத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கிறது போல் பசுஞ்சாணியாக இருக்கிறதுக்கே சக்தி தான், மதிப்பு தான். அது எல்லா தோஷங்களையும் போக்குறது, எச்சல் தீட்டு முதலான எல்லாத்தையும் போக்குறது. பெரிய என்ன ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிபயோட்டிக் அப்படிலாம் சொல்கிறாப்புல இருக்குது. அவ்வளவு பெருமை உடையது இந்த நாட்டு பசு சாணத்துக்கு. அந்த சாணத்தை அதுவே பெருமை உள்ளது தான், வேல்யூ உள்ளது தான். அதை இன்னும் நெருப்பில் போட்டு, அதுவும் வேதோக்தமான மந்திரங்களோட நெருப்பில் போட்டு பொசுக்கி அதை விபூதி ஆக்கிறதே அதோட பலன் இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் சொல்வர். அப்படி அந்த பஸ்மம் தயாரிக்கப்படுது விரஜாஹோமம் அப்படின்னு சொல்லி. அதாவது நமக்கு நெத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தால் கூட இப்படி வேதோக்தமாக இப்படி மந்திரோக்தமாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த விபூதி தான். அந்த விபூதி ரக்ஷையாகவும் இருக்குது. அதில் விபூதிங்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு இது சம்பத்தை தரத்தினால விபூதி அப்படின்னு பூதி விபூதி அப்படின்னு பேர். ரக்ஷையாகவும் இருக்குது, மங்களமாகவும் இருக்குது, பரிசுத்தமத்துக்கு அடையாளமாகவும் இருக்குது. இப்படி உள்ளதை என்னால் அணிக்கப்பட்டது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறதுனால அந்த பஸ்மசாய நமகான அந்த பஸ்மம் அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லியிருக்கு. அதனால இவர் அது மேலே வாசம் பண்ணுறதா சொல்லியிருக்கு. அடுத்த 540 திருநாமம் என்ன சொல்கிறதுன்னார், ஓம் பஸ்ம கோப்திரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னார், விபூதியாலேயே உலகங்களை காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். இவர் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறார், வேறு ஒன்றும் பண்ணலை, விபூதினாலே எல்லாத்தையும் காப்பாற்றிடுறார் அப்படின்னு. ஏன்னார், இதுக்கு பேர் தான் பூதின்னே இருக்கே. சம்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வியாதியை போக்கக்கூடியதாக இருக்குது, ரக்ஷையாக இருக்குது, இத்தனை பெருமை சொல்லியிருக்கே. அதனால் இந்த விபூதியினாலேயே இவர் உலகத்தை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதுக்கு திருஷ்டாந்தம் வேணும், இதுக்கு நமக்கு உதாரணம் வேணும்னா என்ன அப்படின்னார், ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் அப்படின்னே பாடியிருக்காரே. எதனால் அப்படின்னார், கன்னி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டை கூன் பாண்டியன்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தார். அவரோட மனைவி தான் சோழரோட திருமகளான மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார்னு மந்திரி. ஆனால் என்ன ஆயிடுத்து, சமணர்களோட ஆதிக்கத்தினால ராஜா சமணராக மாறி நாடே சமண மதத்தை தடுவித்து, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு ராஜா எப்படி இருக்காளோ, எப்படி சட்டம் போகிறாளோ அதை பரி ஜனங்களும் நடக்க வேண்டியிருக்கு இல்லையா. அப்படி ஆகிடுத்து. இதை பார்த்தா பரம சிவபக்திகளான மங்கையர்க்கரசி, ராணி மங்கையர்க்கரசியும் மந்திரியார் குலச்சிறையாரும் இதை எப்படி ராஜாவோட அவருக்கு தெளிவை கொடுத்து அவர் மனசை மாற்றி திருப்பி இந்த கன்னி நாட்டில் பாண்டி நாட்டில் செய்வம் தழைச்சோங்கிறது. அதனால் இவா யோஜனை பண்ணி கவலைப்பட்டு சுந்தரேஷ பெருமான்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கிறதே ஒரு நல்ல காலம் பிறக்கிறாப்புல என்ன ஆச்சு அப்படின்னா, வேதாரண்யம் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஞானசம்பந்தரும் அங்கே போயிருக்கா. இவர் பூட்டின கதவை இவ பாடியே திறந்துட்டா பூட்டிட்டா அப்படின்லாம் கேள்விப்பட்டா. அதனால் என்ன பண்ணால், நல்ல வித்வான்களை அனுப்பிச்சு நீங்கள் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளணும், அங்கே வந்து ராஜாவோட மனசை மாற்றி இந்த சமணர்களை வாதில் வென்று நீங்கள் திருப்பி சைவம் தழைக்கிறாப்பில்
பாண்டி நாட்டுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஞானசம்பந்த பெருமான் வரார். வந்து அவர் தங்கி இருக்கிற திருமணத்துக்கு என்ன பண்ணிட்டா, அந்த சமணர்கள்லாம் இவரோட விஷயம்லாம் தெரியும், இவர் என்னென்னலாம் முன்னால் பெரிய பெருமைகள்லாம் நிறைஞ்சவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. அதனால் அவள் என்ன பண்ணா, பாண்டிய ராஜாட்ட சொல்கிறா, இவர் வந்திருக்காரு, இவரை நம்ம ஊருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நம்மளோட மதத்துக்கு பெரிய ஆபத்து வந்துடும், அதனால் இவரை எப்படியானும் இந்த ஊரை விட்டு துரத்தினும் ஏதானும் பண்ணிடணும் அப்படின்னா ராஜா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்க, அவர் இருந்த அந்த மடத்துக்கு தீ வச்சுட்டா. ராத்திரி இரவோட இரவா தீ வச்சா அது பத்தினி எரியறது. எல்லாரும் ராணி பயந்து போயிட்டா, குழந்தைய நம்ம மெனக்கிட்டு அழிச்சுன்னு வந்தோம், அந்த சின்ன குழந்தை, இதுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துடுத்தேன்னு. ஆனால் என்ன பண்ணார், பதிகம் பாடினர். கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் பாட, அந்த நெருப்பு முழுக்களும் என்ன ஆயிடுத்துன்னு, அந்த உஷ்ணம் முழுக்களும் நேர ராஜாவுக்கு போய் வயத்தில் சூளை நோயாக வந்துடுத்து, வெப்பு நோயாக வந்துடுத்து. தாங்க முடியாத உடம்பு முழுக்களும் எரியறது, வெப்பு நோயாக இருக்குது. அப்படி ராஜாவால் தாங்க முடியலையா, என்னமோ பண்ண போக என்னமே ஆயிடுத்து அப்படின்ட்டு என்ன பண்ணால், எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இந்த சமணர்கள்லாம் கூப்பிட்டு அவள் மயில் பீலியால் என்னெல்லாமும் மந்திரிச்செல்லாம் பார்த்தா, எதுக்கும் அடங்கலை. கடைசியில் ராணி சொல்கிறா, தன்னோட கணவருக்கு இது மாதிரி வந்துடுத்தேன்னு ஞானசம்பந்தத்தை சொல்கிறா. அவர் அந்த வெப்பு நோயால் ரொம்ப கஷ்டப்படுறார், உங்களுக்கு தவறு நினச்சது தப்பு தான், ஆனால் நீங்கள் தான் வந்து கருணையோடு அவருக்கு ஏதானும் பண்ணணும், வைத்தியம் பண்ணணும்னு ஞானசம்பந்த பெருமான் வரார். வந்து வலது பாதியில் என்ன பண்ண, உடனே அவள்கிட்ட சமணர்களும் வரா, 2 பேரும் போட்டிக்கு வரா. உடனே இவர் சொன்னார், வலது பக்கத்தில் நான் என்னோட சைவ நெறிப்படி நான் பண்ணுறேன், நீங்கள் இடது பக்கத்தில் உங்களோட சமண நெறிப்படி பண்ணுங்க, எது பக்கம் குணமாறதோ குணமான பக்கம் வென்றது, குணமாகாத பக்கம் தோத்துதுன்னு நம்ம ஒத்துப்போம் அப்படின்னா சரின்னு என்ன பண்ணார். இவர் உடனே வலது பக்கத்தில் என்ன பண்ணினார், வெப்பு நோய் போகிறதுக்குன்னு வேறு ஒன்றும் பண்ணலை, சுந்தரேச பெருமானோட திருநீரை எடுத்து திருநீற்று பதிகம் பாடினர். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்து வருவாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் அப்படின்னு அதை திருநீரை பூசினர் வலது பக்கத்தில். இன்னும் அதில் சொல்கிறார், முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோல் புகர்வது நீர், வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயர் தீர்ப்பது நீர். இந்த திருநீற்று பதிகத்தை போல இனிமேல் அவ்வளவு அழகாக வர்ணிக்கவே முடியாது விபூதியோட பெருமையை. அப்படி பாடி இவர் இதனாரோ இல்லையோ வலது பக்கம் முழுக்களும் குளிர்ந்து இனிமையாச்சு. ஆனால் இடது பக்கத்தில் அவர்கள் மயில் பீலியால் பண்ணினா இல்லையா, அதில் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த வலது பக்கத்தில் இருந்த வெப்பும் அந்த பக்கம் போய் வாட்டி எடுத்தது. உடனே பாண்டியராஜா கெஞ்சினர் ஞானசம்பந்தர்கிட்ட, எனக்கு இந்த இடது பக்கத்தையும் நீங்கள் தான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, இடது பக்கத்துலேயும் அவர் திருநீர் பூசி விட இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பதிகத்தை பாடி சொல்ல, அவரோட வெப்பு நோய் தீர்ந்து கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அவர் ராஜாவாக இருந்தார் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பஸ்மகோப்திரே நமஹ, விபூதியால் உலகத்தை காப்பாற்றவர் அப்படின்னா, இந்த உலகத்தை இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் இந்த விபூதியினாலே காப்பாற்றுறார். அதனால் அந்த விபூதியை என்ன பண்ணோம்னா, தினம் எழுந்தோன்னே கால வேளையில் எழுந்து குளித்தோன்னே அதுக்கு திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதான்ங்கிற மந்திரத்தை சொல்லி குழைச்சி விட்டுக்கணும். இல்லையா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு பஞ்சாட்சரத்தையானும் சொல்லி இட்டுண்டோம் அப்படின்னால் நமக்கு ஒரு குறையும் இல்லை, நமது ஐஸ்வர்யம் பெறுகிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.